காஞ்சி சமையல் வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். 2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அதில் சால்ட்டு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையுமோ அதே போலவே பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 கப் ரவையும் 1/2 கப் கடலை மாவும் சேர்த்துக்கிறேன். நார்மலாக பிசைகிற போகிற சப்பாத்தின்றதுனால தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இஞ்சியும் பச்சை மிளகாவும் வந்து அம்மியில் நசுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் இப்படியே இருக்கட்டும். இப்படியே இருந்ததுக்கப்புறம் நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம். பூரியாகவும் போடலாம், இல்லை சப்பாத்தியாகவும் போடலாம். இது சப்பாத்தியாக போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும், பூரியாக போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். பூரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா எழும்பி வரும். இதுக்கு சைட் டிஷ்ஷே இல்லாமல் கூட சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் ரொம்ப ஃபேமஸாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா கட்டியாக உருளைக்கிழங்கு வச்சு செய்வாங்க. நான் இன்றைக்கி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்பவுமே ஒரு ஈஸியான ரெசிபி தான், ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய அவசியம்லாம் இல்லை. நான் இன்றைக்கி இந்த மகாராஷ்டிரா பூரியை செஞ்சுருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.